இறைநிலையும் நாமும் என்ற சேனலுக்கு ஆதரவு அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு இறைவனிடம் வள்ளலார் செய்த முறையீடு. வள்ளல் பெருமான் இறைவனிடம் கீழ்கண்ட பாடல் மூலம் முறையிடுகின்றார். எப்படி என்பதை பார்ப்போம். பாடல்: 7 வகை பிறவிகளில் எப்பிறவி எய்தினும் எய்துக, பிறப்பால் இனி நான் எய்தாமை எய்தினும் எய்திடுக, இருமையிலும் இன்பம் எய்தினும் எய்துக, வழுவகை துன்பமே வந்திடினும் வருக, மிகு வாழ்வு வந்திடினும் வருக, வறுமை வருகினும் வருக, மதிவரினும் வருக, அல்லது எது போகினும் போக, நின் இணையடிகள் மறவாத மனம் ஒன்றே மாத்திரம் எனக்கு அடைதல் வேண்டும் அரசே, கழிவகை பவரோக நீக்கு நல் அருள் எனும் கதிமருந்து உதவு நிதியே, கனக அம்பலநாத கருணையும் கனபோத கமல குஞ்சித பாதனே என்று வள்ளலார் பாடியுள்ளார். அதனுடைய பொருள்: நம் முன்னோர்கள் பிறவிகளை 7 வகைகளாக பிரித்துள்ளனர். அதாவது தேவர், மனிதர், மிருகம், பறவை, ஊர்வன, நீர் வாழ்வன, தாவரம் என்பனவாகும். வள்ளலார் இவைகளில் நான் எப்பிறவி எடுத்தாலும் எடுக்கட்டும், அல்லது எப்பிறவியும் எடுக்காவிட்டாலும் பரவாயில்லை. ஆனால் இறைவா, உன்னுடைய திருவடியை என்றும் மறவாத திறத்தை எனக்கு தந்தருள்க என்று வேண்டுகின்றார். இறைவனிடத்தில் உண்மையான அன்பு கொண்ட அடியார்கள் தங்கள் வாழ்வில் எத்தகைய துன்பங்கள் நேர்ந்தாலும் அவற்றை பொருட்படுத்தாது இறைவனுடைய திருவடியின் மீது எப்போதும் மாறாத பேரன்பு கொண்டவர்களாக விளங்குவார்கள். மேலும் ஒரு சில அருளாளர்களுக்கு நேர்ந்த துன்பங்கள் யாவும் அவர்களின் முந்தைய பிறவியின் வினையினால் ஏற்பட்டவை ஆகும். அதற்காக அவர்கள் மனம் தளரவில்லை. இறை வழிபாட்டையோ இறை அன்பையோ அவர்கள் என்றும் கைவிட்டவர்கள் அல்ல. மாறாக அத்துன்பங்களினால் அவர்கள் மேலும் மேலும் இறைவனிடத்தில் அன்பு செலுத்தினார்கள் தவிர பக்தியை ஒரு காலத்திலும் கைவிட்டதில்லை. ஆகவே மேற்சொன்ன பாடல் வள்ளல் பெருமானின் உண்மையான இறை அன்பை நமக்கு தெளிவாக வெளிப்படுத்துகின்றன. பாடல் 148 2ஆம் திருமறை திருவருட்பாவில் வருகின்றது. மேலும் ஒரு சான்று: வள்ளல் பெருமான் கல்வர்களுக்கும் கருணை காட்டியுள்ளார். அதை எப்படி என்பதை பார்ப்போம். ஒரு நாள் மஞ்சக்குப்பம் கோர்ட் சிரஸ்தார் ராமச்சந்திர என்பவர் வடலூருக்கு வந்து வள்ளலாரை தம் வீட்டிற்கு வரும்படி வேண்ட இருவரும் இரவில் மாட்டு வண்டியில் புறப்பட்டு குள்ளஞ்சாவடி அருகே போகும்போது திருடர்கள் வந்து வண்டியை நிறுத்தச் சொல்லி வண்டிக்காரனும் சேவகனும் பயந்து முந்திரி தோப்பில் ஓடி மறைந்தனர். திருடர்கள் வண்டியின் பின்புறம் வந்து எல்லோரையும் இறங்கச் சொல்ல ராமச்சந்திரர் இறங்கினவுடன் அவரது கையில் இருந்த வைர மோதிரத்தை கழட்டி தரும்படி திருடர்கள் கூறினர். ராமச்சந்திரர் மோதிரத்தை கழற்ற இயலாமல் சிரமப்பட்டார். அப்பொழுது கல்வர்கள் சீக்கிரம் என்று அதட்டி தடியால் அடிக்க ஓங்க வள்ளலார் அவசரமா என்று கூற திருடர்களின் கை அங்கனம் அசையாது நின்று விட்டது. திருடர்களுக்கு கண் பார்வையும் போய்விட்டது. அவர்கள் வருந்தவே வள்ளலார், இனி இந்த மாதிரி செயல்கள் செய்யாதீர்கள், பிச் என்றால் பைத்தியம் என்று கூற அவர்கள் வள்ளலாரை வணங்கி சென்றனர். காட்டில் இருட்டில் மறைந்தனர். ஆக வள்ளலார் என்பவர் மகா புருஷர். அவர் திருடர்களுக்கும் கருணை காட்டி எப்படி வாழ வைத்தார் என்பதை இதன் மூலம் நாம் அறியலாம். பெரிதொரு செய்தியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.